எப்பொழுதுமே மற்ற இனத்தவர் நம்மள அசிங்கப்படுத்தி பேசுறாங்களே அப்படின்ற கோவத்துல நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்ப நம் இனத்தவரே நம்மள அசிங்கப்படுத்தி ரொம்ப இழிவா பேசுறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். இத யாருகிட்ட போய் நம்ம முறையிடுறது? அன்னைக்கு நான் லைவ் ஸ்ட்ரீம் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல ஒருத்தர் வந்துட்டு நிப்பாட்டுங்க. எஸ்டேட் மாரி பேசாதீங்கன்றாரு. எனக்கு ஒண்ணு புரியல. எஸ்டேட்னா குறிப்பா அந்த மாரி மூளை, அந்த மாரி முட்டாள்தனமான மூளை வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? நம்ம இனத்தவரே நம்மள இவ்வளவு மாரி ஒரு எஸ்டேட் மாரி பேசாதுன்னா, அந்த எஸ்டேட்ன்னா அவ்ளோ இழிவா? இந்த மாரி பேசுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எங்கள எஸ்டேட் ஆளுன்னு சொல்லி அசிங்கப்படுத்த நினைக்கிறியே, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ. இந்த நாடோட பொருளாதாரத்தை, எக்கானமிய தன் வேர்வையாலையும், ரத்தத்தாலையும் செதுக்குனது இதே எஸ்டேட் மக்கள் தான். கோட்டு சூட்டு போட்டுட்டு நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு அடுத்தவன் இனத்தையும் உழைப்பையும் கேவலமா பேசுற உன்னை விட அழுக்கு சட்டையோட நேர்மையாக உழைச்சி அடுத்தவன் மனுஷ காயப்படுத்தாம வாழ்கிற எஸ்டேட் காரன் 1000 மடங்கு ஹை கிளாஸ். உன் ட்ரெஸ்ல இருக்குது சுத்தமா இருக்கலாம், ஆனா உன் மனசுல இருக்கிற அழுக்கு. படிப்பு உனக்கு அறிவை கொடுத்திருக்கலாம், ஆனா மனிதாபிமானத்தை கொடுக்கல. இனியாவது மத்தவங்களை இனம் பார்த்து எடை போடுறதை நிறுத்திட்டு ஒரு மனுஷனா வாழப்பாரு. உனக்கு எஸ்டேட் காரங்க வந்துட்டு லோ கிளாஸா தெரியலாம், ஆனா எங்களுக்கு நீ ஒரு சீப் கேரக்டர். எஸ்டேட்ங்கிறது இடம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு உழைப்போட அடையாளம். அங்கிருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களை அசைக்க உன்னால முடியாதுடா. ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து கிளாஸ் என்ன கிளாஸ்ன்னு முடிவு பண்ணாத. உன் குணத்தை வச்சுதான் உன் கிளாஸ் என்னதுன்னு உலகம் முடிவு பண்ணும். உழைக்கிற கை அழுக்கா இருக்கலாம், ஆனா அடுத்தவனை காயப்படுத்துற உன்னுடைய நாக்கு அதை விட அசிங்கமானது. எஸ்டேட்ல இருந்து எவ்வளவு லாயர்ஸ்ங்க, அதே எஸ்டேட்ல இருந்து எவ்வளவு டாக்டர்ஸ்ங்க, அதே எஸ்டேட்ல இருந்து எவ்வளவு என்ஜினியர்ஸ், பைலட்ஸ் யாராலும் இருக்காங்க. பைலட் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு பைலட் இருக்காங்க. நீ வந்துட்டு சிட்டி பாயா இருக்கலாம், உனக்கு என்ன தெரியும்? ஆபீஸ்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி கீபோர்ட் வரைய மாதிரி கண்ட மெசேஜ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருப்ப, அதுதான் உனக்கு தெரியும். கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனா என்னன்னு எங்களுக்கு தெரியும். எஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை எப்படி உயர்த்தினாங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை வந்துட்டு தூக்கி விட்டது நாங்க தான், எங்க இனம் தான். நம்ம தமிழ வந்துட்டு ஒரு ஒரு புனிதமான ஒரு மொழியா நினைச்சுக்கோங்க. நம்மளுடைய தமிழ் மக்களை வந்துட்டு நம்ம ஒரு குடும்பத்துல யார் நினைச்சீங்க? தயவு செஞ்சுங்க, இனிமேல் யாராவது உங்களை லைவ் ஸ்ட்ரீம்லயோ இல்ல உங்களை மெசேஜ்லயோ உங்க கமெண்ட்ஸ்லயோ இந்த மாதிரி பேசுனாங்களா, அவங்களுக்கு எப்படி எல்லாம் நீங்க செருப்படி பதில் கொடுக்க முடியுமோ கொடுங்க. மத்தவங்க என்னங்க, மத்த இனத்துல நம்மள அசிங்கப்படுத்துறது, நம்ம இனத்தவங்களே எஸ்டேட் இருந்து வந்தவங்க ஒரு அசிங்கம்னு சொல்றாங்களே, அதுக்கு என்னங்க செய்யலாம்? தயவு செஞ்சு நம் இந்தியர்கள் ஒற்றுமையா இருப்போம். இந்த மாதிரி நீ ஹை கிளாஸ் நான் லோ கிளாஸ் இதெல்லாம் பேசி நம்மவே அசிங்கப்படுத்திக்கிட்டு நம்மளையே கீழே இறக்கிக்கிட்டு இருக்கோம். அதை நிப்பாட்டணும். தவறாக ஏதேனும் பேசியிருந்தால் அடியனை மன்னியுங்கள். நன்றி.